நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு புதிய நடைமுறையாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கடைசி 3 வருஷம் ஒவ்வொரு பிராண்டு என்ன செயலாகுது, மக்கள் என்ன பயன்படுத்தியிருக்காங்க, அதில் கடைசி மாதம் என்ன பயன்படுத்துங்க, ரெண்டையும் ஆவரேஜ் எடுத்து தான் கொள்முதலுக்கான உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன. எனவே யாருக்கும் இந்த கொள்முதலை பொறுத்தவரை சலுகைகள் காட்டப்படுவதில்லை, யாருக்கும் கூடுதலோ குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படுவதில்லை, வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது. எனவே இந்த அவருடைய அறிக்கையை பொறுத்தவரை எந்த விதமான ஒரு தவறுகளும் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறவில்லை. எனவே அமலாக்கத்துறையை பொறுத்தவரை எடுத்திருக்கக்கூடிய அந்த சோதனைகள் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு வாணிப கழகம், டாஸ்மாக் நிறுவனம் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும். சார் 2 நாட்களுக்கு முன்னாடியே அண்ணாமலை சரியா 1000 கோடின்னு சொன்னாரு சார், எப்படி சார்? அதைத்தான் இப்ப நான் சொன்னேன். ஒருவர் முன்னதாக 1000 கோடின்னு சொல்றாரு, பின்னாடி அமலாக்கத்துறை அதே எண்ணிக்கை 1000 கோடி அப்படிங்கறத பதிவிட்டு சொல்றாங்க. பொதுவாக ஒரே ஒரு கருத்து, இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான அனைத்து தரப்பட்ட மக்களாலும் வரவேற்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த அமலாக்கத்துறையுடைய சோதனைகள் நிறைவேற்றி இப்ப எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ரைடு நடத்தினாங்க, முடிஞ்சு இப்ப எத்தனை நாள் ஆச்சு? அது ஏன் நேற்று மாலை அந்த அறிக்கையை வெளியிடணும்? இன்றைய நிதிநிலை அறிக்கையில் அரசின் சார்பில் முதலமைச்சர்கள் நாட்டு மக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை வழங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை மக்களிடத்தில் தவறான ஒரு விஷம பிரச்சாரமாக மக்களிடத்தில் மூடி மறைப்பதற்காக ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குவதற்காக நேற்று மாலை அவசரமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே அரசினுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய திட்டங்களை நிதிநிலை அறிக்கையிலே மக்களிடம் மறைப்பதற்கான அந்த முயற்சிகள் ஒருபோதும் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்காது. எனவே முதலமைச்சர்கள் இந்த மும்மொழி கொள்கை, தொகுதி வரையறை, இது ரெண்டையும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அடித்தட்டு மக்கள் வரை எடுத்து சென்றிருக்காங்க. முதலமைச்சருடைய ஓங்கி ஒலிக்கக்கூடிய குரல் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இந்த குரல் அடித்தட்டு மக்கள் வரை, கிராமத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் வரை சென்று மக்களுடைய குரலாக, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒன்றிய ஆட்சியாளர்கள் அமலாக்கத்துறையை ஏவிட்டு இது போன்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்கு முயற்சிகள். ஒரு குறிப்பா ஒன்று சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய நம்பிக்கை, முதலமைச்சர்கள் வைத்திருக்கக்கூடிய மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இந்த நம்பிக்கைக்கு மக்களிடத்தில் ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நீங்க கேட்ட மாதிரி கேள்வி. முதல்ல அவர் ஒரு கருத்தை சொல்றாரு 1000 கோடின்னு, அதையே பின்னாடி அமலாக்கத்துறை தன்னுடைய அறிக்கையில் 1000 கோடி என்று பதிவிடுகின்றார்கள். அதுல 1000 அர்த்தங்கள் அடங்கியிருக்கு, அது உங்களுக்கே தெரியும். இப்ப அண்ணாமலை தொடர்ந்து டார்கெட் பண்ற காரணம், அண்ணாமலை தொடர்ந்து உங்களையே குறி வச்சு சொல்றாரு, அவர் வந்தவனே இதை பண்றாரு அப்படின்றாரு. என்ன காரணம் பண்றாங்க அப்படிங்கறதே சொல்லப்படுறாங்க. திமுகவும் கவர்மெண்ட் இந்த இஷ்யூ வச்சுதான் டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த இஷ்யூ? இந்த திடீர் லிமிடேஷன் இதே வச்சுதான் இல்ல சார், இருக்கிறத நாட்டு மக்களுக்கு சொல்றதுல என்ன தவறுன்னு கேட்கிறேன். இப்ப நீங்க தொகுதி குறையறத ஒத்துக்கிறீங்களா? இல்ல பொதுவான பிரச்சனை தானே, நம்மளுடைய பாதிப்பு தானே, அதை யார் சொல்லணும்? ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் சொல்றாங்க. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும், டெல்லியில பாராளுமன்றத்தில் நம்முடைய குரல் எப்படி இருக்கும், அப்படி ஒரு நடைமுறை வந்தால் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுங்கிறது எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல அரசு இருக்கு, முதலமைச்சர் இருக்காங்க, அதை தான் சொல்றாங்க. அதை நம்ம சொல்லாம இருக்க முடியாதுல்ல. இல்ல சார், இதுல அரசியலே கிடையாது. தயவுசெய்து நீங்க அப்படி பாக்குறீங்களா? இது அரசியலே கிடையாது. நீங்க அப்படி பார்க்கல, நாங்களும் அப்படி பார்க்கல, மக்களும் அப்படி பார்க்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக எந்தெந்த மாநிலங்களுடைய தொகுதியில் எண்ணிக்கை குறைகிறதோ அங்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளைத்தான் அரசும் முதலமைச்சரும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இது எந்த விதமான அரசியல் இல்லை. இப்ப தொகுதி குறைக்காம இருந்தாலோ அல்லது முதலமைச்சர் சொல்லுகின்ற வரை அமைந்தாலோ நம்ம இதை சொல்ல போறோமா? இதை கையில் எடுக்க போறோமா? முதலமைச்சர் எடுக்க போறாங்களா? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போறாங்களா? கிடையாது. அவர்கள் செய்வதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படுகிறதோ அதை முன்னின்று முதலமைச்சர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஒரு ஆளுமை மிக்க தலைவராக, ஒரு நெஞ்சுரமிக்க முதலமைச்சராக அதை முன்னெடுத்து செல்கின்றார். அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்.